குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம மெஷின் லேர்னிங்கில் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம் அப்படிங்கிறது சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கான எக்ஸாம்பிள். அதாவது இப்போ நமக்கு வந்து மெஷின் லேர்னிங் டைப்ஸில் சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்கு இல்லையா? அதில் சூப்பர்வைஸ்டில் ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் கே நியரஸ்ட் நெய்பர். இந்த கே நியரஸ்ட் நெய்பரை வந்து நெய்பர் அல்காரிதம் ஷார்ட்டாக வந்து கேஎன்என் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்காரிதம் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷனுக்கு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிளாஸிஃபிகேஷன் பட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ரிக்ரெஷன் டாஸ்க். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா it works by finding the k closest data points to a given input and makes a predictions based on the majority class or average value. அதாவது இப்போ வந்து நமக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒரு அதில் மேங்கோஸ் நிறையா இருக்குது, ஆப்பிள் நிறையா இருக்குது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேங்கோஸ் எல்லாம் தனியாக எடுக்கணும், ஆப்பிள்ஸ் தனியாக எடுக்கணும். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணணும், குரூப்பாக பிரிக்கணும். அப்படின்னா அதாவது பிரித்து இருக்கும், கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரியை சேர்ந்தது நாம் கொடுக்குற டேட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. அதிலிருந்து நம்மளுடைய நாம் வந்து இப்போ நான் ஒரு ஃப்ரூட் காமிக்கிறேன். அந்த ஃப்ரூட் வந்து என்ன கேட்டகரி, ஆப்பிளா ஆரஞ்சா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரூட்ஸில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, கேங்கிறது என்னன்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டு. அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த கே வந்து என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கேங்கிறது. இந்த நெய்பரஸ்ட் அல்காரிதத்தை வந்து நம்ம லேசி லேர்னர் அல்காரிதம் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், 2 கேட்டகரி இருக்குது, கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படின்ட்டு. எல்லோ கலரில் சென்டரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கே பாயிண்ட். கே = 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேவோட வேல்யூக்கு நியரஸ்ட்டாக இந்த 2 கேட்டகரியிலையும் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மெஜாரிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ் எந்த கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியை சேர்ந்தது தான் அந்த பர்டிகுலர் டேட்டா ஐட்டம். இப்போது ஆப்பிள் ஒரு பக்கமும் மேங்கோ ஒரு பக்கமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் இருக்கிற பக்கம் நிறையா அந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக கே பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக நிறையா இருக்குது அப்படின்னா, அப்போது இந்த ஃப்ரூட் ஆப்பிள் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத அது கிளாஸிஃபை பண்ணி நமக்கு சொல்லும். இதுதான் வந்து கே நியரஸ்ட் நெய்பருடைய மெயின் யூஸ். இப்போ கே நியரஸ்ட் நெய்பரை வந்து நம்ம லேசி லேர்னர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து உடனே லேர்ன் பண்ணிக்காது, ஃப்ரம் த ட்ரைனிங் செட்லேருந்து லேர்ன் பண்ணிக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா செட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸிஃபை பண்ணும். இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ ரெட் கலர் டைமண்ட்ஸ் இருக்குது, ப்ளூ டைமண்ட்ஸ் இருக்குது. ரெட்டு வந்து கேட்டகரி 1, ப்ளூ வந்து கேட்டகரி 2. இப்போது அந்த நியூ டேட்டா பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு இடையில வந்து கே. இந்த நியூ டேட்டா பாயிண்ட்டுங்கிறதுக்கு நியரஸ்ட்டாக எவ்வளோ ப்ளூவில் இருக்குது, எவ்வளோ ரெட்டில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ப்ளூவில் வந்து நிறையா, ப்ளூ வந்து 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட்டில் 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மெஜாரிட்டி எதில் இருக்குது, கேட்டகரி 2. அப்போ அந்த டைமண்ட் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தது, ப்ளூவை சேர்ந்தது அப்படின்னு அது கிளாஸிஃபை பண்ணி சொல்லும். இதான் வந்து கே நியரஸ்ட் நெய்பர். ஒரு பாயிண்ட்டை கொடுத்து டேட்டா பாயிண்ட்டை அந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக
எவ்வளோ நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ், மேக்ஸிமம் நெய்பர்ஸ் எதில் இருக்கோ அந்த கேட்டகரியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு ஒரு அல்காரிதம் நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இப்போ நியூ பாயிண்ட் வந்து கேட்டகரி 2 அப்படிங்கிறது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த க்ளோசஸ்ட் நெய்பர்ஸ் ஆர் ப்ளூ ஸ்கொயர்ஸில் இருக்கிறதுனால இந்த கேட்டகரி எதை சேர்ந்ததுன்னா ப்ளூ கேட்டகரியை. கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம் இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் ஒரு கேட்டகரியாகவும் மேங்கோ ஒரு கேட்டகரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு பாயிண்ட்டை கொடுத்தேன்னா அந்த பாயிண்ட் வந்து ஆப்பிள் சைடு நிறையா நமக்கு அந்த கே பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்ம கொடுக்குற டேட்டா வந்து நான் ஆப்பிள் எடுத்து காமிச்சேன் அப்படின்னா அது ஆப்பிளை சேர்ந்ததா, ஆரஞ்சு சேர்ந்ததா, இல்லை மேங்கோவை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். அதாவது எந்த ஆப்பிள் சைடு, எந்த ஃப்ரூட் சைடு மெஜாரிட்டி ஆஃப் த நெய்பர்ஸ் இருக்காங்களோ அந்த கேட்டகரியை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். இதுதான் வந்து கே நியரஸ்ட்டு நெய்பர். இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared. இப்போது ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இதை போட்டிருக்காங்க பாருங்கள். x1 y1 x2 y2. அப்போது இந்த அதுக்கு எங்கே வந்து அது ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடம் தான் வந்து அந்த பாயிண்ட்டு. அப்போ ஏக்கும் பிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு நேம் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். அதாவது நிறைய ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோடைய அல்காரிதத்துக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, செலக்ட் த நம்பர் கே ஆஃப் த நெய்பர்ஸ். அதாவது கேக்கு எவ்வளோ நம்பர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும், 3ஆ 5ஆ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நியரஸ்ட்டு நெய்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸை ஒவ்வொரு நெய்பருக்கா, அந்த 3னா 3 நெய்பர்ஸ் பார்க்கும், அந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பார்க்கும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிலையும் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் எது இருக்கோ அதுதான் வந்து அப்படிங்கிற நியூ டேட்டா பாயிண்ட்டுக்கு இந்த கேட்டகரி சேர்ந்தது தான் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். அவர் மாடல் இஸ் ரெடி. கடைசியாக என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டெப்ஸில் தான் அது ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, கேவோட வேல்யூ டிஃபைன் பண்ணோம். அடுத்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அந்த டிஸ்டன்ஸில் நம்ம டேட்டா பாயிண்ட்டு கொடுக்குற டேட்டா பாயிண்ட்லேருந்து நியரஸ்ட்டாக என்னென்ன நெய்பர்ஸ் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணோம் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து அந்த நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் மேக்ஸிமம் எந்த கேட்டகரியில் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கேட்டகரியை சேர்ந்தது தான் சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். அதுதான் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு கே மீன்ஸ் கிளஸ்டரிங். இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து சேமாக தெரியும். கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம். அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மட்டும் இல்லாமல் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிளஸ்டரிங்காக. அன்சூப்பர்வைஸ்டுலேயே வந்து நமக்கு மெயின் யூஸ் என்னென்னா கிளஸ்டரிங் தான். அதாவது என்னென்னா, ஒரு சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணோம் அப்படின்னா, குரூப்பாக பிரிக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறது தான் என்னென்னா கிளஸ்டர்ஸ். அதிலே சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடலை வந்து ட்ரெயின் பண்ணும்போது யூஸிங் லேபிள்டு டேட்டா யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நாட் லேபிள்டு டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இப்போ கே மீன்ஸ் கிளஸ்டரிங்கை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஆன்லைன் ஸ்டோரில் செக்மெண்ட் த கஸ்டமர்ஸை செக்மெண்ட் பண்ணி, எதை வச்சு செக்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணுறாங்க, பட்ஜெட் ஷாப்பர்ஸ், ஃப்ரீக்வெண்ட் பையர்ஸ், அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறவங்க வாங்குறவங்க, பிக் ஸ்பெண்டர்ஸ், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறவங்க. இந்த மாதிரி அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. அதான் செக்மெண்ட் கஸ்டமர்ஸ். அதுவும் வந்து கிளஸ்டர்ஸ் தான். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டைன் ஃபீச்சர்ஸு அதாவது ஒவ்வொரு டேட்டா செட்லேயும் ஃபீச்சர்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது கிளாஸிஃபை பண்ணும். டேட்டா ஐட்டம்ஸை அதோடைய கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கேயும் கேங்கிறது ஒரு நம்பர். அப்போது ஒரு சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி அது வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு கேட்டகரியாகவும், அதாவது இப்போ மேங்கோ, ஆரஞ்சு, ஆப்பிள் அப்படி இருக்குன்னா, இப்போ ஆப்பிள்னால் ரெட் கலர் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலரில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஷேப்பை வச்சு என்னென்ன சிமிலாரிட்டிஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாகவும், அடுத்து ஒரு மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலரை பேஸ் பண்ணி, சைஸை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் பண்ணோம். அந்த ஒவ்வொரு குரூப்பையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிளஸ்டரிங்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த மாதிரி தான் குரூப் பண்ணும். இந்த ஒவ்வொரு அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கிளஸ்டரிங். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி கேட்டகரிஸாக செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறது தான் இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங். இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங். ஓகேவா? தேங்க்யூம்மா.